இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கும் உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகுவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். இன்று நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கொடை இந்த 145வது திருப்பாடல். இந்த திருப்பாடலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது என்ன என்று பார்க்கையில், யூத பழக்கத்தின்படி இந்த திருப்பாடல் தாவீது அரசனால் எழுதப்பட்ட திருப்பாடல் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு யூதரும் இந்த திருப்பாடலை ஒரே நாளிலே 3 முறை ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள் என்பதையும் நமக்கு திரு அவை அறிவுறுத்துகின்றது. அப்படி என்ன சிறப்பு இந்த திருப்பாடலுக்கு என்று பார்க்கையில், இறைவனை புகழ்ந்தேத்துவது நமது கடமை என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எதற்காக புகழ வேண்டும்? ஏனென்றால் இறைவன் அன்பும் இரக்கமும் கொண்ட ஒரு நீதிபதி என்பதை வெளிப்படுத்தக்கூடிய திருப்பாடல்கள் தான் இந்த 145வது திருப்பாடல். இந்த திருப்பாடலுக்கு என்று தனிச்சிறப்பு ஒன்று உண்டு. அதாவது எபிரேய மொழியிலே அகர வரிசையிலே இந்த திருப்பாடலானது எழுதப்படுகின்றது. அப்படி அகர வரிசையிலே இறைவனை புகழ்ந்து ஏற்றக்கூடியவராக இந்த திருப்பாடலை எழுதிய தாவீது அரசர் நமக்கு இன்று வெளிப்படுத்தக்கூடிய செய்தி, இறைவனுடைய நீதியையும் இறைவனுடைய அன்பையும் அருளையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அப்படி பெற்றுக்கொண்ட மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த பல்லவி 8வது இறைவசனத்தை பார்க்கின்றோம். இதிலே ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இறைவனுடைய பேரன்பு என்பது எந்த ஒரு எல்லையுமே இல்லாதது என்பதை நமக்கு தாவீது அரசர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். நம் அனைவருக்குமே தெரியும், கடவுள் ஆடு மேய்ப்பவராக இருந்த தாவீதை ஒரு அரசனாக திருப்பொழிவு செய்கின்றார். அப்படிப்பட்ட தாவீதும் கூட பாவத்திலே வீழ்ந்து போகின்றார். இது மனித பலவீனம், இது தாவீதிற்கும் உரியது ஒன்றுதான். ஆனால் இந்த நேரத்திலும் கூட இறைவன் மன்னிக்க கூடியவர் என்பதை உணர்ந்ததால் மட்டும்தான் அன்று தாவீது இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி தன்னுடைய சிரங்களை தாழ்த்தினார். இன்று இது நமக்கான ஒரு பெரிய பாடம். இறைவன் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டவர். நீதியிலே அவர் சிறந்து விளங்கினாலும் கூட அவரது நீதி என்பது மனிதனை அழித்து ஒடுக்குவது அல்ல, மாறாக மனம் மாறி தன்னை நோக்கி என்றுமே திரும்பக்கூடிய மகனை மகளை அழைக்கக்கூடிய நீதி. எனவேதான் தாவீது அரசருடைய அந்த புகழை பார்க்கின்றோம். கடவுள் நீதி உடையவர், ஆனால் கனிவு உடையவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். மேலும் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் என்பதை தாவீது அரசு வெளிப்படுத்துகின்றார். நாம் எல்லாம் ஒரு அற்ப பதர்கள் இருந்தாலும் கூட கடவுள் நம் மீது இரக்கம் கொள்கின்றார். இது மனிதன் கடவுள் மீது கொள்கின்ற இரக்கம் அல்ல. அது எப்படி நடக்கும் என்பதே ஒரு கேள்விதான். ஆனால் இறைவன் நம் மீது இரக்கம் வைக்கின்றார். இதனுடைய வெளிப்பாடுதான், இதனுடைய உச்சகட்டம் தான் யோவான் நற்செய்தி 3:16 பார்க்கின்றோம். இறைவன் தன்னுடைய ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கொண்டார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இதைதான் தாவீது அரசர் தன்னுடைய திருப்பாடல்களை வெளிப்படுத்துகின்றார். இந்த திருப்பாடல் 145 மிக மிக உன்னதமான கடவுளை தாவீது அரசர் என்பவர் புகழ்கின்றார்.
இது அரசரை மட்டுமல்ல, அந்த மக்களையும் குறிக்கிறது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனை துதிக்க நாம் முன்வருகிறோமா? அவரோடு இணைந்து நாம் செயல்பட தயாராக இருக்கிறோமா என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். இந்த நாளிலே நமக்கு மிகச்சிறந்த உதாரணமாக புனித மரிய கொரற்றி என்ற புனிதையை நமக்கு தந்திருக்கின்றார். இவர் தன்னுடைய இறக்கின்ற வரையிலே உலகத்திற்கு இறைவனின் புகழை எடுத்துரைத்தவராகிறார். ஏன், இறக்கக்கூடிய தருவாயில் கூட இறைவனுடைய மாண்பை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இது நமக்கான பாடம். இன்றைய திருப்பாடல் நமக்கான ஆசை. இதை பெற்றுக்கொண்டு பிறரோடு பகிர்ந்து இறைவனுடைய புகழை பாட இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. இறைவனோடு ஒன்றித்து வாழவும் அழைக்கின்றது. எனவே இறைவனில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுவதும் உம்மை புகழ்வதும் முதும் ஆட்சியை மேன்மைப்படுத்தாது எனினும் எங்களுடைய மீட்புக்கு பயன்படுகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அருள்வரங்களுக்கு ஏற்ப வாழவும் உம்மை என்று புகழ்ந்தேத்தவும் எங்களுக்கு வரம் தருவீராக. ஆண்டவரே, நீரே என்றும் ஆண்டவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு ஏற்ற மக்களாக வாழ எங்களுடைய வாழ்க்கையும் அருள் பெற்று ஒவ்வொரு நாளும் பிறருக்கு சாட்சிமிக்க மக்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.